ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். என்னடா கையில் வாழைப்பழத்தோட உட்காந்துருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இந்த பழத்தை பார்த்தாலும் ஒரு அதிசயம் தாங்க. பாருங்கள், ஒரு 4 பழம் மட்டும் பிச்சு சாப்பிட்ருப்போம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், 4 பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ருக்கோம். பார்த்துக்குங்க. இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே விதை இருக்குங்க. நான் விதை உள்ள வாழைப்பழம் பார்த்ததே இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. எப்போதுமே நாங்கள் கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் சாப்பிடுவோம். ஆனாலும் கூட பசங்க அந்த மற்ற பழம்லாம் வாங்கினா சாப்பிட மாட்டாங்க, இதான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் எப்பயும் போல வாங்கிட்டு வந்தேன். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா விதை இருக்குங்க. அதை தான் இன்றைக்கி நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. நான் அதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு வாழைப்பழத்தை பிச்சுட்டுவோம். நான் பார்த்தது இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். விதையுள்ள வாழைப்பழம் நாங்கள் பார்த்தது. என் பசங்களுக்குலாம் ஒரே காமெடியாக இருக்குங்க. அது எல்லாம் கொட்டை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி விதை இருக்குன்ட்டு. நல்லா மிளகு மாதிரி இருக்குங்க. நான் விதையுள்ள பழம்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மைக்கே எங்களுக்கு இது ஆச்சரியமான பழம் தாங்க. இங்கே பாருங்கள், இப்படி விதை இருந்து பார்த்துருக்கீங்களா? கற்பூரவள்ளி பழத்தில் நான் விதை உள்ள வாழைப்பழம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்கள். சரி, அதை தான் வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காமிச்சோம். இப்படி தாங்க விதை விதையாக இருக்குது. இந்த வாழைப்பழம் ஃபுல்லாமே இங்கே பாருங்கள், ஒவ்வொரு விதை அப்படி இருக்கும். இப்படி தாங்க இங்கே பாருங்கள், இந்த விதையை நல்லா காமி. இந்த மாதிரி விதை உள்ள வாழைப்பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தாங்க நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பழம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. பாய்.